أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவன் எச்சரிக்கிறார். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சைத்தான் விலங்கிடப்பட்டு இறைவனின் அளப்பெரிய அருள் நிறைந்த நாட்களை கடந்து சைத்தான் விடுதலை செய்யப்பட்ட நாட்களை நாம் அடைந்துள்ளோம். நாம் இன்று அதை சைத்தான் விலங்கப்பட்டிருக்கிறான் ரமலான் மாதத்தில் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அதை நாம் இன்றைக்கு ரமலான் முடிந்த அடுத்தடுத்த நாட்களில் யதார்த்தமாக நாம் பார்க்கிறோம். ரமலானில் ஒவ்வொருவருடைய உள்ளமும் எப்படி இருந்தது என்பதை நாமே உணர்கிறோம். அவரவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம். ரமலானில் நமது உள்ளம் எப்படி இருந்தது? அடுத்த நாள் ரமலான் முடிந்து பெருநாள் பொழுது அடுத்த நாள் சைத்தான் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நமது நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன் அவன் விலங்கிடப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற போது அவனை கண்டு மக்கள் பயப்பட போவதில்லை. அதே கொள்ளைக்காரன் நமது வீட்டு அருகாமையிலே இருக்கிறான், நமக்கு தெரிந்த இடத்திலே இருக்கிறான் என்கிற போது அவனிடத்திலே சற்று நாம் கவனமாக இருப்போம், எச்சரிக்கையோடு இருப்போம். ஒரு கொள்ளைக்காரன் நமது வீட்டு அருகாமையிலே இருக்கிறான் என்கிற போது நமது கடையின் கல்லாவை திறந்து வைத்துவிட்டு செல்வதில்லை. நமது வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு நாம் வெளியில் செல்வதில்லை. ஏன் என்று சொன்னால், ஒரு கொள்ளைக்காரன் இங்கே அருகாமல் இருக்கிறார். அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நமது செல்வத்தை, நமது பொருளாதாரத்தை கொள்ளையடித்து விடலாம். அதனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சற்று கவனமாக இருக்கிறோம். அதே இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான் என்கிற போது அந்த நாட்களில் நாம் கவனமாக இருக்கிறோம். சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், பயமில்லை. ஆனால் அந்த நாட்களில் நாம் கவனமாக இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளை, இறை கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை சற்று கவனத்தோடு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு பாவி கொள்ளைக்காரன் விடுதலை செய்யப்பட்டு வீதியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். உங்களின் வீடுகளின் அருகாமையிலே இருக்கிறான், உங்கள் வீட்டுக்குள்ளும் இருக்கிறான், கவனமாக இருங்கள் என்கிற எச்சரிக்கை சொல்கிற போது அதை பற்றி நாம் கவலைப்படாமல்
அதை பற்றி எச்சரிக்கை இல்லாமல் பழமையான நாட்களை போல் நாம் கடந்து சென்றால் இந்த மனித சமூகம் 6வது அறிவு கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சமூகம் என்று சொல்வதற்கான எந்த ஒரு வாதமும் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். சைத்தானை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனின் நெடுகிலும் ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்கிறார். 70க்கும் மேற்பட்ட இடங்களில் சைத்தான் என்பவன் யார், அவன் எப்படியெல்லாம் உங்களிடத்திலே வருவான், எப்படியெல்லாம் உங்களை வெளியெடுப்பான் என்பதை 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே இறைவன் நமக்கு பாடமாக படிப்பதையாக சொல்லிட்டார். திருமறை குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே இறைவன் சொல்கிறான், இன்ன சைத்தானில் இன்சானில் அதுவும் முபீன். இந்த சைத்தான் இருக்கிறானே இந்த மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரி, சாதாரண ஆள் இல்லை, ஒரு பகிரங்கமான எதிரி. அப்ப நீங்க அவன்கிட்ட கவனமாக இருக்கும். எதிரி இடத்திலே நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தார்கள். அதை தாண்டி நிறைய வரலாறுகளை, பாடங்களை, படிப்பினைகளை இறைவன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். உங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு அழகான வரலாறு நமக்கு சொல்கிறார். சைத்தானை நாம் புரிந்து கொள்வதற்கான அழகான ஒரு வரலாறை நமக்கு இறைவன் திருமறை குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறை நமக்கு சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என் 2 கரங்களால் நான் படைத்தேன். என்ன சொல்றான்? என் 2 கரங்களால் நான் அவரை படைத்தேன். அவரின் துணைவியை அவரில் இருந்து நான் படைத்தேன். இருவரையும் படைத்து ஒரு அற்புதமான சொர்க்க சோலையிலே அவர் இருவரையும் நான் குடியமர்த்துகிறேன். குடியமர்த்தும் போதே நான் அவருக்கு சொன்னேன், இந்த சைத்தான் இருக்கிறானே, சைத்தான் இவரை படைத்து இவருக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? இவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, ஆகவே நான் இவருக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று பெருமை அளித்தார். அப்பொழுது இறைவன் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான், சைத்தான் உனக்கு பகிரங்க எதிரி, அவன் உன்னை வழியெடுப்பதற்கான ஏராளமான வழிகள் இருக்கிறது, எனவே அவனிடத்திலே சற்று கவனமாக இருங்கள் என்று சொல்லிதான் இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே குடியமர்த்துகிறார். குடியமர்த்தி விட்டு சொல்கிறார், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த சொர்க்கத்திலே ஏராளமான இன்பங்கள் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அனுபவிங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். நெருங்கினால் சைத்தானுக்கு நீங்கள் வழிபட்டு விட்டீர்கள், சைத்தான் உங்களை வழியெடுத்து விட்டான், அதை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்லிதான் இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே குடியமர்த்துகிறார். அப்படி குடியமர்த்திய பிறகு சைத்தான் வந்து அவரிடத்திலே என்ன சொன்னான்? எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கண் முன்னே இன்பங்களை பார்த்து கொண்டு சொர்க்கத்திலே மகிழ்ச்சியோடு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சைத்தான் சொல்கிற செய்தி என்ன? ஆசை வார்த்தை காட்டுகிறார். இன்பத்தை நீ அனுபவிக்கிற, சொர்க்கத்தில் இருக்கிற, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ இங்கே நிரந்தரமா இருக்க முடியாது. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு நல்லா அவனை வச்சிருக்கான், அவன் சீக்கிரம் அவனை தூக்கி வெளியே போட்டுருவான். அதனால நான் சொல்றதை கேளு. என்ன சொல்றான் சைத்தான்? பெரும்பாலும் மனித குலம் வழிகெடுவதற்கு, வழி தவறிடுவதற்கு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை பின்பற்றுவதற்கு மாறு செய்வதற்கு காரணம் என்ன? ஆசை. இந்த உலகத்தில் அற்பமான இந்த இன்பங்களை அனுபவித்து விட வேண்டும் என்கிற ஆசை, அந்த ஆசையை சொல்லித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிநடத்துகிறான். நீ இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது, இந்த இன்பங்களை நிரந்தரமாக நீ அனுபவிக்க முடியாது, நான் சொல்றதை கேளு, நீ இங்கே நிரந்தரமா இருக்கலாம். நீ இந்த மரத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா நீ இங்கே நிரந்தரமா இருந்துருவ
என்பதற்குத்தான் இறைவன் அதை தடுக்கிறான். எனவே நீ சாப்பிடுங்க. சைத்தான் அங்கே சொன்ன செய்தி என்ன? ஆசை வார்த்தை காட்டுகிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிபடுகிறார்கள், சைத்தானுக்கு அடிபடுகிறார்கள். அதன் விளைவு என்ன? இறைவன் அழைக்கிறான், ஏ ஆதமே, நான் உனக்கு சொல்லவில்லையா, சைத்தான் உனக்கு பகிரங்க எதிரி, அவன் உனக்கு ஆசை வார்த்தை காட்டுவான், இங்கிருந்து உன்னை வெளியேற்றுவதற்கு எல்லா வழிகளையும் பின்பற்றுவான், உனக்கு நான் சொல்லவில்லையா? அப்போதான் அவருக்கு புரியுது, ஆமா நீ சொன்ன, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ தவறு எடுத்து விட்டாய், இங்கிருந்து வெளியேறு. அவர் எதுக்கு ஆசைப்பட்டாலும் சாப்பிட்டாலோ அது அங்க கிடைக்கல, கிளம்பிட்டார், தூக்கி வெளியே போட்டார். இந்த அறிவுரை எல்லாம் எதற்கு இறைவன் சொல்கிறார்? சற்று நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கிறார். நமக்கு பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே நாம் சுணக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நாம் சுணக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? சைத்தான் நம்மிடத்திலே சொல்கிறான், பசிர் தொழுகி போறியா, அங்க போனீங்கன்னா 2-3 மணி நேரம் தூக்கம் உனக்கு கெட்டுது, தூங்குனா எவ்வளவு சுகமா இருக்கு, சொல்றானா இல்லையா சைத்தான்? தூங்குனா எவ்வளவு சுகமா இருக்கு, போய் அதை விட்டு போட்டு கண்ணை முடிச்சு மூச்சை கழுவி அந்த நேரத்தை குழுவுல போய் அங்க போய் தொழுதல என்ன கிடைச்சிட போகுது? தூங்கு, நல்ல சுகமா இருக்கு, தொழுதா ஒன்றும் கிடைக்காது. எதை அங்க காட்டுகிறான் சைத்தான்? அதற்கு நாம் எத்தனை பேர் அடிபடுகிறோம்? சைத்தான் சொல்ற அந்த வார்த்தைக்கு தூங்குனா சுகமா இருக்கும், தொழுத போனீங்கன்னா சிரமமா இருக்கும். சைத்தான் சொல்றான், அதற்கு நாம் எத்தனை பேர் அடிபடுகிறோம்? குளிருது, அடுக்குது, ரசூலாவே நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அப்படியே வீட்டில் படுத்த இடத்துல அப்படியே கையை தட்டி டைம் செஞ்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே தொண்டுட்டு அப்படியே படுத்துருவோம். ரசூலா அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் கிடைக்கிற நன்மையை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் தவழ்ந்துதான் பள்ளிவாசலுக்கு செல்கிற நிலையில் இருந்தால் கூட நீங்கள் தவழ்ந்தே பள்ளிக்கு சென்று விடுவீர்கள். அந்த வயசு மரக்கடிச்சு வாசல் தான். அப்ப நமக்கு ஆசை வார்த்தை காட்டுகிற போது அதற்கு நாம் அடிபடுகிறோமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில் இருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன? அல்லாஹ் கரங்களால் படைத்து சொர்க்கத்திலே குடியமர்த்திய சைத்தானை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சைத்தான் வெளியெடுத்து விட்டான். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், ஆதமுடைய மக்களே நீங்கள் கவனமாக இருங்கள். உங்கள் தாய் தந்தரையே அவன் வெளியெடுத்து விட்டான், உங்களையும் வெளியெடுத்து விடுவான், நீங்கள் சற்று கவனமாக இருங்கள் என்கிற செய்தியை நமக்கு சொல்வதற்கு தான் அந்த வரலாறை நமக்கு இறைவன் சொல்லிட்டார். அதே போல இந்த மனித குலத்தை வெளியெடுப்பதற்காக இந்த மனித குலத்தை நீங்க எப்படி பெருமானாலும் வெளியெடுத்துக் கொள் என்று சொல்லி முழு அதிகாரத்தையும் சைத்தான் கையிலே கொடுத்துதான் அனுப்புகிறார். ஒண்ணுமே இல்லாத, அல்லாஹ்வுக்கு அடிபணியாத, கட்டுப்படாத ஒரு சைத்தானுக்கு இவ்வளவு அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். 70க்கும் மேற்பட்ட தாயின் அன்புள்ளம் கொண்ட இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு அந்த சைத்தானிடத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியை காட்டாமல் இருக்கிறார். நீங்கள் இந்த உள்ளத்திற்கு எது சரி எது தவறு என்பதை நாம் பிரித்து அறிவித்துக் கொடுத்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். நீங்கள் யார் வேணாலும் இருக்குங்க, ஒரு செயலை செய்வீங்க, இது தப்பா சரியா என்று தெரியாதவர்கள் யாரும் இல்லை. ஒரு ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகையை கூட தொழாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லது போனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அது சரியா தப்பா? உங்க உள்ளத்துக்கு நீங்களே கேளுங்க, உங்க உள்ளம் என்ன பதில் சொல்லுங்க. அந்த உள்ளத்துக்கு நாம் அறிவித்துக் கொடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாம் அறிவித்துக் கொடுத்திருக்கிறோம் எது சரி எது தவறு என்பதை அவர்களுக்கே புரியும்.
எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறோம், எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இறைவன் சொல்கிறார். அதையும் தாண்டி இல்ல போன் பார்த்தா இன்பமா இருக்கு, இரவு தொழுகை அப்புறம் பார்த்துப்போம், போனை பார்ப்போம் என்று சொல்லுவது என்று சொன்னார். அதை யார் சொல்லிக் கொடுத்தார்? அந்த ஆசையை யார் ஊட்டினார்? சைத்தான் ஊட்டுகிறானா இல்லையா? நீங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பேர் ஆற்றல் ஆறாவது அறிவு இருக்கிறதே, சிந்திக்கிற அறிவு இருக்கிறதே, அதை தாண்டி சைத்தான் நம்மை ஜெயிக்கிறான் என்று சொன்னார். நம்மை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை இறைவன் படைத்திருக்கிறார். அந்த படைப்புகள் எல்லாம் ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை சொல்கிறார் என்று சொன்னார். அதற்கு காரணமாக இறைவன் சொல்வது, நீங்கள் சிந்திக்கிற அறிவை பெற்றிருக்கிறீர்கள், ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறீர்கள், அதனால் உலகத்திலே படைத்திருக்கிற கோடான கோடி படைப்புகளில் நீ சிறந்த படைப்பு. இந்த மலையை விட, சூரியனை விட, சந்திரனை விட, இன்னும் கடலில் இருக்கிற ஏராளமான உயிர்களை விட, இந்த பூமியில் இருக்கிற ஏராளமான உயிர்களை விட நீ சிறந்த படைப்பு. ஏன் என்று சொன்னால், உனக்கு பகுத்து உணர்கிற ஆறாவது அறிவு இருக்கிறது, அதனால் நீ சிறந்த படைப்பு. இந்த ஆறாவது அறிவை கொண்டு நீ சிந்தித்து, இது சைத்தானின் செயல், சைத்தானின் தூண்டுதல், எனவே இதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை உனக்கு இல்லை என்று சொன்னார். இறைவன் ஏராளமான வரலாறுகளை, சைத்தான் வழியெடுத்தவர்களின் வரலாறுகளை நமக்கு சொல்லி, நீ சைத்தானிலிருந்து பாதுகாப்பது என்று சொல்கிற போது அதை நாம் உணராமல் இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஆதமுடைய மகனின் ரத்த நாளங்களிலெல்லாம் சைத்தான் ஊடுருவிருக்கிறார். நம்ம அறிவுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய பரீட்சை. ரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகிறான். நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்குமா? ஆமா, எனக்கு தான் இருக்கான், ஆனா எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியம் என்ன? இறைவன் கனவிலே காட்டுகிறான், நீண்ட நாள் குழந்தை, தள்ளாத வயதில் குழந்தை கிடைக்கிறது. நீங்கள் இதை சற்று இந்த வரலாறை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் குழந்தைகள் கொடுக்கிறார். குழந்தைகள் கொடுத்த உடனே பால் இருந்துகிற அந்த பருவத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வா என்று சொல்கிறார். அதற்கு கட்டுப்பட்டு கொண்டு போய் விடுகிறார். அவர் வளர்ந்து தன்னோடு சேர்ந்து உழைக்கிற பருவத்தை அடைகிற போது அவரை அழித்து பலியிட வேண்டும் என்று சொல்கிறார். அழைத்து செல்கிறார் அறுப்பதற்காக. அப்பொழுது சைத்தான் சொல்கிறார், இப்ராஹிமே, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. குழந்தை வச்சு அந்த சின்ன குழந்தையும் மனைவி அம்மாவை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு, சரி அதாவது போனா போச்சு, இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான், நீயே தள்ளாத வயசுல இருக்க, உனக்கு உழைத்து போறதுக்கு யாரு இருக்கா அடுத்தது? சைத்தான் கூட சொல்லதான் செய்வான். இப்ப தள்ளாதவெல்லாம் குழந்தையா கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து ஒரு 20-25 வயசு வளர்ந்துருக்காரு. இப்ப யாராவது ஒரு நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்தா அவன் உழைச்சு கொண்டு வந்து உனக்கு சாப்பாடு போடுவான், நீ கொஞ்சம் அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம், இப்ப போய் அவர் அறுக்க போறிய சைத்தான் சொல்றான். இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வருகிறதா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் சைத்தான் சொன்னான், நேரடியாக வந்து சொன்னான். நமக்கு சைத்தான் தெரிய மாட்டான், நபிமார்களுக்கு சைத்தான் தெரியும். எவ்வளவு அந்த சூழலை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தள்ளாத வயதின் குழந்தை, அது பருவ வயதை அடைந்து தான் அந்த அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான் தெரியுமா? தம்மோடு சேர்ந்து உழைக்கிற அந்த பருவத்தை அவர் அடைந்து விட்டார். மனுஷன் எதிர்பார்க்கிறது அதானே. குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை எதிர்பார்ப்பது எதற்கு? நமக்கு முதுமை வரும், தள்ளாத வயது வரும், அப்பொழுது நம்மால் உழைக்க முடியாது, அதை உழைத்து கொடுப்பதற்கு நமது பிள்ளை தேவை.
எல்லா மனிதருக்கும் இருக்கிற இயல்பான விஷயம். அதை ஆசையாக சைத்தான் காட்டுகிறார். வயசு வந்துருச்சு, இப்ப உழைக்கிறதுக்கான தேவை, அப்ப போய் நீ அறுத்து போட்டேனா என்ன ஆகும் நிலைமை? அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? போடா சைத்தான் சொல்லி என்ன செய்தார்கள்? கல் எடுத்து வீசினார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. அவர் அந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறவரை பல முறை சைத்தான் அவரை வழிகெடுத்தான் என்கிற செய்தியை நாம் திருமலைப்பார். அப்ப அதை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு இறைவன் அந்த வரலாறை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறான். சைத்தான் இப்படியெல்லாம் வருவான், அதை வெற்றி கொள்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முன்னுதாரணம் இருந்ததோ அதுபோல் நீங்கள் அதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே இறைவன் அந்த வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை எழுதுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே வந்தால் சைத்தான் தன்னுடைய பாதையை மாற்றிக் கொள்வார். எப்படி அவர்களால் முடிந்தது? உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருந்தார்? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி அப்படி மாறினார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருந்தார். ஒரு முனாஃபிக் அப்துல்லாஹ் பின் சலூன் அவர் இறந்து போகிறார். இறந்து விட்டதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு ஜனாஸா தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக போகிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஆட்சி தலைவர், ஆனால் அவருக்கு அது தவறு என்று தெரியவில்லை, தெரிந்திருக்கிறது. ஆனாலும் மனித சமூகத்தின் மீது உள்ள ஒரு பேர் ஆசை, எப்படியேனும் அவருடைய சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்ற பேர் ஆசையினால் அவருக்கு மன்னிப்பு கேட்பதற்காக தொழுகை நடத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் முனாஃபிக், எல்லோருக்கும் தெரியும், நமக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்தவன், முனாஃபிக்கின் தொழுகை நடத்தக்கூடாது என்று கையை பிடித்து இழுக்கிறார் உமர் ரலியல்லாஹு. ஆனாலும் அதை மீறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுகை நடத்திவிட்டார். இறைவன் திருமறை குர்ஆனில் வசனத்தை இறக்கி வைக்கிறார்கள், முனாஃபிக் இந்த தொழுகை நடத்தக்கூடாது. அதன் பிறகுதான் இறைவன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். அதே போல போர்க்களத்திலே, பதில் போர்க்களத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்வது என்று ஆலோசனை. ஒவ்வொருத்தரும் ஒரு பழைய தொகையாக வாங்கிட்டு விட்டுருவோம், படிப்பு சொல்லிக் கொடுத்து விட்டுருவோம். எல்லாரும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு மட்டும் சொன்னார்கள், இல்லை, இவர்களை நீங்கள் விடக்கூடாது, என்னுடைய சொந்தக்காரர்களை என்னிடத்திலே கொடுங்கள், நான் அவர்களை வெட்டுகிறேன். அபூபக்கருடைய சொந்தக்காரர் அவர் கையில கொடுங்க, அவர் வெட்டட்டும். இவர்களை விட்டால் நமக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. உமர் ரலியல்லாஹு அவர் சொல்கிறார், அவரை கண்டு சைத்தான் விரண்டு ஓடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அவர் சொல்கிறார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை, அபூபக்கர் அவர்கள். பின்னால் இறைவன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார், நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தண்ணீர்வாக பெறுகிற வரை கைதிகளை நீங்கள் கொலை செய்வதுதான் சரியான முறை. நீ அவன் விட்டுட்டேன்னு வச்சுக்க, நீயே பலகீனமா இருக்கிற, சின்ன படையோடு இருக்கிற, நீ அவன் மன்னிச்சு விட்டா அவன் மறுபடியும் போய் ஒரு பெரிய படையை தள்ளிட்டு வருவான், அவனால் சமாளிக்க முடியாது. அதனால நீங்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் சரியான சட்டம் என்று பின்னாடி இறைவன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். எதனால் அவருக்கு கிடைத்தது? சைத்தானே அவரை கண்டு பயப்படுகிற அளவுக்கு அவர் உறுதியோடு வாழ்ந்ததுதான் அதற்கு காரணம். இந்த வரலாறுலாம், இந்த படிப்பினைகள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது சொன்னால், சைத்தானிடத்திலே நாம் எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கணும், சைத்தானிடத்திலே நாம் எப்படி பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு வரை
உமர் வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. அதிலிருந்து நாம் பாடங்களை படிப்பினைகள் பெற வேண்டும். நம்மிடத்திலே சைத்தான் வருகிற போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி விரட்டினார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி விரட்டினார்களோ, அதுபோல் நாம் சைத்தானிடத்திலே எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய நண்பர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிரமம் காக்கும்போது இதன் முதல் ஒரு முறை சிவசாமி கண்ணியத்தினுடைய எல்லாம் அல்லாஹ் நல்லதாக. பெரும்பாலும் சைத்தான் அவன் வலையை நம்மை வீழ வைப்பதற்காக இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சிந்திக்கிற உணர்வுதான். எது சரி எது தவறு என்று சிந்திக்கிற உணர்வு. இதை செய்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, இதை செய்தால் உங்களுக்கு பாவ கணக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு இறைவன் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த அறிவை இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் சைத்தான் வருவான், நாமும் ஒரு நிற்போம். லம்மா குளிரில் அம்பு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு, இந்த மனுஷர் மைதானத்தில் எல்லோரும் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு சைத்தான் வருவான். இன்னல்லாஹ வஅதஹும் வஅதல் ஹக். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அவன் உண்மையே வாக்களித்தான். சைத்தான் சொல்லுவான், அன்னைக்கு வந்து அப்படிலாம் பேசுவான். தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு சைத்தான் வருவான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அவன் உண்மையை வாக்களித்தான். வாத்துக்கும் வாசதுக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், மாறு செய்தேன். அல்லாஹ் வாக்களித்தான், அவன் உண்மையை வாக்களித்தான். நான் உங்களுக்கு வாக்களித்தேன், அதற்கு நான் மாறு செய்தேன். நான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன வாக்களித்தான்? நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள், கொள்கையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நோன்பு வையுங்கள், உறவினர்களோடு இணக்கமாக இருங்கள், அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளை, சகோதரருக்கு தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரிவரை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு அழகான அற்புதமான, நீங்கள் எதிர்பார்க்க, நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத சொர்க்கத்தை உங்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தார். ஆனா சைத்தான் என்ன செஞ்சான்? அப்பா அல்லாஹ் இருக்காப்பா, அவன் சொல்றான், அதெல்லாம் நீ பாத்தியா, உனக்கு தெரியுமா, இதை சொல்றான், காதுல கேட்கிற அவ்வளவுதான். இந்த பாரு, உலகத்துல பாரு எவ்வளவு இன்பங்கள். நீ கடையை மூடிட்டு நீ போய் 2 நேரம் தொழுவிட்டு வந்தா அதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு கஸ்டமர் வந்தா காசு போயிடும். இதை பாப்பியா அதை பாப்பியா, நாளைக்கு நீ செத்து மண்ணோடு மண்ணா மக்கி அதுக்கப்புறம் உன்னை எழுப்பி சொர்க்கமா, அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாதப்பா, இப்ப கண்ணு முன்னாடி பாரு எல்லாம் இருக்குது என்று சைத்தான் சொன்னான். சைத்தான் சொன்னதை நம்பணும். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நாம் நம்பவில்லை. அது எப்பொழுது தெரியும்? நாளை மறுமையை தான். சொல்லிட்டு சொல்றான், அம்மா காண அலைக்கும் சுல்தான், எனக்கு எந்த அதிகாரமும் உங்கள் மீது இல்லை. என்னமோ நான் ஒரு ஆட்சி தலைவனாக, ஒரு மன்னனாக, அல்ல ஒரு நாட்டின் பிரதமராக, அதிபராக இருந்து நான் உங்களுக்கு கட்டளை போட்டேனா? சைத்தானை சொல்லுவான், ஒரு மன்னனாக இருந்து இதைதான் செய்தாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளை போட்டேனா? என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எந்த பதவியும் இல்லை, நான் எந்த நாட்டுக்கு மன்னனும் இல்லை, அதிபரும் இல்லை, பிரதமரும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. சொல்லிட்டு சொல்லுவான், இல்லா அந்த ஆபத்துக்கும் நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் கட்டுப்பட்டீர்கள், பதிலளித்தீர்கள். எந்த அதிகாரமும் இல்லாம நான் கூப்பிட்டேன் உங்கள்கிட்ட, வா இந்த உலகத்துல பார்ப்போம், இங்க கண்ணு முன்னாடி கிடைக்கிற இன்பத்தை அனுபவம், வா அது எப்படி வேணாலும் இருக்கணும். எந்த பாவத்தை செய்தாலும், எந்த தவறை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்ன எந்த கட்டுப்பாடும் நமக்கு தேவையில்லை. அவர்களெல்லாம் சொன்னது மறைவான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சொல்றது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். வா அப்படின்னு கூப்பிட்டேன், நீ வந்த, என்ன நீ திட்டாத, என்னையே நீ திட்டிக்கோ, நாளைக்கு சொல்லுவான் என்று நாளை மறுமையில்
அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிப்பதை நான் மறுத்துவிட்டேன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டதை நான் மறுத்துவிட்டேன் என்று நாளைக்கு மறுமையில் வந்து சைத்தான் சொல்லுவான், நம்மிடத்திலே பேசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம், ஒரு உண்மையான விஷயம். சைத்தானுக்கு கட்டுப்பட்டார், நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அங்கே நின்று கை செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம் பொய்ப்படுத்தி நாளை மறுமையில் அங்கே நிற்கிற போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கிற போது, ஐயோ அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி உண்மையானது, அதை நாம் கடைபிடிக்காமல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பாமல் சைத்தானின் வாக்குறுதியை நம்பி நாம் ஏமாந்து போய்விட்டோமோ என்று அங்கே நாளை மறுமையில் கை செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை சரியான முறையில் கடைபிடித்து நாளை மறுமையில் மகத்தான உயர்ந்த அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்த அஸ்ஸலாமு அலைக்கும்.